லட்சுமி, ஏட்டி லட்சுமி. என்னக்கா இப்படி ஏன் விட்டுட்டு இருக்கீங்க? இருங்க வாரேன். அக்கா என்னக்கா அப்படி கத்தி கத்தி கூப்பிட்டு இருக்கீங்க? என்னாச்சு? ஏட்டி வீட்ல இருந்த சிலிண்டர் காணோம் டி. ஏக்கா என்னக்கா சொல்றீங்க? சிலிண்டர் கிடைக்காத நேரத்துல இப்ப புக் பண்ணா கூட 1 மாசம் ஆகும்னு சொல்றாங்களே. நீ என்னக்கா இப்படி அசால்ட்டா சிலிண்டர் காணோம்னு சொல்ற? ஏட்டி நேத்து தாண்டி வந்துச்சு. வாங்கி பத்திரமா தாண்டி வச்சிருந்தேன். காணோம் டி. என்னக்கா ரெண்டு பேரும் தீவிரமா என்னவோ பேசிட்டு இருக்கீங்க? ஏட்டி வாங்கி வச்ச சிலிண்டர் காணாம போச்சுடி. அக்கா நேத்து நைட் ஒரு 11 மணியே போல உங்க வீட்டு சைடு தான் ஒருத்தர் சிலிண்டர் எடுத்து போறத பார்த்தனேக்கா. என்னடி சொல்ற? ஏன் வீட்டு சைடா? ஏடி அப்பவே வந்து என்னை கூப்பிட்டுக்கலாம்லடி. ஏக்கா அவரு முகத்துல முகமுடியெல்லாம் போட்டிருந்தாக்கா, அதனால எனக்கு அடையாளம் தெரியல. ஆனா உங்க வீட்ல இருந்து கொடுத்ததுனால நீங்க தான் கொடுத்திருக்கீங்கன்னு நினைச்சேன்க்கா. ஏடி எந்த பக்கம் போனாருன்னு தெரியுமா உனக்கு? தெரியும் லட்சுமி, அங்க சின்ன பொண்ணு வீட்டு பக்கம் தான் போனாங்க. சரி வாங்க நம்ம சின்ன பொண்ணு வீட்டு பக்கம் போய் பார்க்கலாம். ஏடி சின்ன பொண்ணு, சின்ன பொண்ணு இங்க வாயே. ஏக்கா என்னக்கா 3 பேரும் சேர்ந்தாப்புல வந்திருக்கீங்க? அதுவும் வெளியவே நிக்கிறீங்க. வாங்கக்கா உள்ள. ஏடி சின்ன பொண்ணு நேத்து வாங்கி வச்ச சிலிண்டர் காணோம் டி. அந்த திருட உன் வீட்டு பக்கம் தான் தூக்கிட்டு வந்ததாக சொல்றாங்க. பாத்தியாடி நீனே? ஏக்கா என்னக்கா சிலிண்டர் காணன்னு இவ்வளவு அசால்ட்டா சொல்றீங்க? நானே கறி கூட்டலாம் உங்க வீட்டுல வாங்கலாம்னு நினைச்சு நம்பிட்டு இருக்கேன். நீங்க சிலிண்டர் இல்லைன்னா எப்படி எனக்கு சமைச்சு தருவீங்க? ஏ தின்னி மாடு, இப்ப சிலிண்டர் காணோம்னு கேட்டு வந்தா நீ திங்கிறதே இருக்கிற. இந்த உன் வீட்டு பக்கம் வந்தானான்னு கேட்டா அதுக்கு பதில் சொல்ற மாடு. ஏ கள்ளக்குருவி, நீ சும்மா இருக்க மாட்டே. எனக்கு என்ன இங்க யார் போறா வரன்னு பாக்குறதா வேலையா? நம்ம 4 பேரும் சேர்ந்து வேணா போய் தேடுவோம். வாங்க ஏடி எங்க போயிட்டு தேடுறது? வாங்க, நம்ம ஊருக்கு கடைசியில ஒரு பாலடைஞ்ச வீடு இருக்குல்ல, அந்த வீட்டுல போய் பார்ப்போம். எப்படி இருந்தாலும் திருடனுங்க அங்கதான் போயிருப்பானுங்க. வாங்க போய் பார்ப்போம்.